ஏசாயா 40:1 வாசிப்போம். 40:1. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏன்? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். யுத்தம் முடிந்தது. ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக, அன்புக்காக நன்றி. இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. வார்த்தையில் இருக்கிற வல்லமை, வெளிப்பாடுகள், காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலகட்டங்களில் ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாங்கன்னா எப்படி ஊழியங்கள் பண்ணணும்? புது ஆத்துமாக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்? அவர்களிடத்தில் பட்சமாய் பேச வேண்டும். ஆமென். நரகம் காண்பித்த அல்ல, பயமுறுத்தி அல்ல, அவங்களிடத்துல பட்சமாய் பேசி என்ன சொல்லுங்க? உன்னுடைய போர் முடிந்தது, உன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, உன்னுடைய சகல பாவங்களின் நிமித்தம் உனக்கு 2 தடவை 3 தடவை அடி மேல அடி உளுந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடி உளுந்து நல்லா எந்த அளவுக்கு நீ பாவம் பண்ணியோ அந்த அளவுக்கு உன்னை போட்டு அடிச்சிட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? உன்னுடைய பாவம் தீர்ந்தது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லுகிறார். ஆனா நமக்கு தெரியும், எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான், ஹல்லேலூயா, எனக்காக உனக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். எனவே உன்னுடைய பாவம் நிவர்த்தி ஆனது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. திமிர்வாதக்காரன் என்ன பாவம் பண்ணானோ, எத்தனை ஊரை அழிச்சு உலையில போட்டானோ, எத்தனை இடத்த பணத்தை திருடினானோ, எத்தனை விபச்சார வேசித்தன கொலைகளை பண்ணினானோ, இப்படி படுக்கை ஆயிட்டானே. பழைய ஏற்பாடு சொல்லுது, புதிய ஏற்பாடு சொல்லுது அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஓட்டு வீட்டுல ஒரு வீட்டுல இரட்சகர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு, இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. நாமோ நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தண்டிக்கப்படுகிறோம், அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணோம். இதோ அவர்தான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவரிடத்தில் போய் நம்முடைய கைகளை வைப்போம், அவர் நம்முடைய படுக்கையை மாற்றுவார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Thank you Jesus. அதனால இந்த சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அனைவருடைய பாவங்களையும் கர்த்தர் நிவர்த்தியாக்கிவிட்டதினால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அல்ல, சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி என்று இயேசு அறிமுகப்படுத்தப்பட்டபடியினால் ஆதாமின் வழியாக வயிற்றில் பிறந்த அனைத்து மனிதர்களையும் அவர் ஒரே போல பாவித்து அவர்களுக்காக சிலுவை சுமந்தபடியினால் அனைவருக்கான பாவ மன்னிப்பு சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டு விட்டது. அனைவருக்கான சுகம் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டு விட்டது. அனைவருக்கான நித்திய ஜீவன் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டு விட்டது. அனைவருக்கான சமாதானம் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டு விட்டது. அனைவருக்கான தேவ கோபம் சிலுவையின் மூலமாக இயேசு ஆற்றிவிட்டார்.
ரெட்டிப்பாய் சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டதினால் ஜனங்கள் மேல் இருந்த தேவ கோபம் ஆறிவிட்டது. இந்த விஷயத்தை நீ போய் உன் தெருக்களிலே, உன் அண்டை வீடுகளிலே, ஊர் ஊராய் திரிந்து அவரிடத்தில் பச்சமாய் பேசி போய் சொல், உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று. இதை கேட்டு விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை நீயும் உன் குடும்பம் நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு, கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு, சைனர்களுக்கு, அமெரிக்கர்களுக்கு, ஆப்பிரிக்கர்களுக்கு, கன்ஃபியூசியானிசத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, சப்பானிகளுக்கு, குருடர்களுக்கு, நடக்கிறவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று சொல்லிக் கொள்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு சிலுவையிலே விலை கொடுத்து விட்டார். ஆனால் இந்த செய்தி அவர்களுக்கு போய் சொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். அவருடைய போர் முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த 40ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் ஏசாயா இயேசுவை குறித்து நிறைய சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. எல்லாம் அவர் சிலுவையிலே ரெட்டிப்பாய் அடைந்தார். இதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு விளக்கமாய் சொல்லுகிறார். ஏசாயா 53இல் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இன்றைய தினத்திலேயோ நாளை தினத்திலேயோ நீங்கள் போய் ஆசாரியனாக செயல்பட்டு அந்த மார்க்கண்டத்தை சாப்பிடுகிற சமயத்தில் இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவ்வளவு 10,000களில் சிறந்தவராக இருந்தவர், சாரோனின் ரோஜாவாக இருந்தவர், ஸ்திரீகளாலே விரும்பப்படத்தக்கவராக இருந்தவர், வெண்மையும் சிகப்புமாக இருந்தவர், அப்பழுக்கில்லாத அழகாக இருந்தவர். சிலுவையிலே அவரை பார்க்க சகிக்கல. சிலர் வியாதி வந்து படுத்திருப்பாங்க. கடந்த நாட்களில் பலம் பெரும் நடிகை ஒருத்தி உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகு அந்த காலத்தில். ஆனால் சாகும்போது பார்க்க சகிக்கல. அப்படியே வியாதி வந்து ஏதோ எய்ட்ஸோ சுகர் எல்லாம் வந்து, உடம்பு சுகர் இல்லை, அந்த காலத்தில் ஒரு கொடிய வியாதி வந்து பார்க்க சகிக்காம செத்து போனான் நடிகை சாவித்ரி. பார்க்க சகிக்கல. அது ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு நாயை விட கேவலமா படுத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி உலக மனிதர்கள் அனைவருடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்ததினால், வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்ததினால், அவருடைய ரூபம் விரும்பத்தக்க ரூபமாக இல்லாமல் ஒரு அலங்கோலமாய் கேவலமானவராய் அற்பமாய் எண்ணப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். உன்னுடைய பாவம் அவர் மேல் விழுந்தது. நீ செய்தாய உன் சிந்தனையிலே செய்த விபச்சார பாவங்கள், உன் பேச்சிலே, உன் இளம் நாட்களிலே அக்கிரமங்கள், அசுத்த காட்சிகளை பார்த்த பாவங்கள், பேசின பாவங்கள், உன் மனைவிக்கு துரோகம், உன் கணவருக்கு செய்த துரோகம், உன் தாய் தகப்பனுக்கு செய்த துரோகங்கள், உன் பிள்ளைகளுக்கு செய்த துரோகங்கள், அக்கிரம பாவங்கள், பொய்கள், திருட்டுகள், உதாசீனங்கள், பகைகள், கசப்புகள், விரோதங்கள், பில்லி சுனியங்கள், இப்படிப்பட்ட புறங்கூறுதல்கள் அனைத்தும் அவர் மேல் விழுந்தது. வசனம் சொல்லுகிறது, அவர் பாவமானார் என்று. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, ஹல்லேலூயா. அந்த கேடடைந்தார். நம்முடைய பாவத்தை அவர் வாங்கி கொண்டார். தேவ பிள்ளைகளே, எந்த சமயத்திலும் பாவம் தேவனுக்கு விரோதமானது தான், தேவனுக்கு பிடிக்காதது தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதனால தான் பிதா தன் மகனை கொல்ல வேண்டியது இருந்தது. பாவம் செய்கிற வேலை சாதாரண வேலை இல்லை. மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அவர்கள் ஏதோ தன் இஷ்டத்துக்கு செய்கிறதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல, அவர்கள் தன்னை படைத்த தேவனுக்கு எதிராகத்தான் செய்கிறார்கள். செய்யப்படுகிற ஒவ்வொரு பாவமும் படைத்த தேவனுக்கு எதிரானது தான் என்கிற வெளிச்சம் உனக்கு வருமானால் நீ பாவம் செய்ய துணிய மாட்டாய். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இந்த பாவத்தைக்கான தண்டனையை சிலுவையில் அவர் வாங்கி கொண்டதினால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அவரிடத்திலே கோபமாய் பேசவில்லை. எப்படி பேசுகிறார்? பட்சமாய் பேசுகிறார். தேவன் இப்பொழுது நம்மிடத்தில் எப்படி பேசுகிறார்? கோபமாய் பேசவில்லை, பட்சமாய் பேசுகிறார். ஏனென்றால் உனக்கான தண்டனை, உனக்கான அந்த அடி சிலுவையிலே கொடுக்கப்பட்டு தீர்ந்தது. இனி என் குமாரத்திக்கிட்ட போய் நீ ரஃப் அண்ட் டஃப்பாக பேசாத. எப்படி பேசு? பச்சமாய் பேசு. ஆண்டவர் உங்களிடத்தில் பச்சமாய் பேசுகிறார். பச்சமாய் நான் அன்பா, உடு மகளே, இருக்கட்டும் மகனே, இனி நான் பாவங்களை நினைக்க மாட்டேன். அவர் சொல்லுவார், நான் பாவங்களை நினைக்க மாட்டேன் வாம்பார். ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம்? அப்படிங்களான்னு பாவம் செய்கிற போகிறவங்களா இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. இதை பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த புத்தகத்தை படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. இதை சிந்திக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேண்டாம்ப்பா. இந்த மனிதர்களோடு பழகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. எத்தனை பேர் நான் சொல்கிற சத்தியம் புரியுது? அன்பின் கயிறுகளால் நம்ம இழுக்கிறார். லவ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. நம்ம அந்த லவ்வை உணர நாமளும் நீங்கள் தான், எனக்கு நீங்கள் தான், எனக்கு நீங்கள் தான் சொல்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 6 மாதம் கழிச்சு, உலகமே பின்னால் சிலுவையே முன்னால், உலகமே பின்னால் சிலுவையே முன்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். ஓ, பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மணவாளி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய். ஆவியானவோ, இதயமெல்லாம் ஏங்குதா, இதயமெல்லாம் ஏங்குதா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னால் நீந்தணுமே. ஓ இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே நான் அவர் ஆலயம் எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம். ஆமா, எனக்குள்ளே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி அவரை மையப்படுத்தும். அன்பு, இயேசுவின் அன்பு வயப்பட்டு அந்த காதலில் உளுந்து வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாம அவர்கிட்டயே உட்கார்ற ஒரு உச்சபட்ச நிலைமைக்கு நேராக அவருடைய வசனங்களும் ஆவியானவர் சபையும் நம்மை நடத்தும். உன்னை அன்பின் கயிறுகளால் இழுப்பேங்கிறார். பட்சமாய் பேசி என் ஜனத்தினிடத்தில் போய் பட்சமாய் பேசுகிறார். போகட்டும், நாம் ஏதோ மேக்கப் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு, நான் ஒரு 10 கலர் சட்டையை போட்டுக்கிட்டு தலை சீவிட்டு நல்ல மாதிரி சேவிங் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஆனால் என்னுடைய பாவங்கள் அவருடைய சிலுவையில் அவரை எவ்வளோ வேதனைப்படுத்தினது. ஹல்லேலூயா. உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற. உண்மையை சொல்ல போனால் நீங்களும் நானும் கேடுகட்ட இருதயம் உடையவர்கள். அவர் மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை சுமந்தார்.
நம்முடைய நோய்களை சுமந்தார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். He accept my all my weaknesses. உன்னுடைய வியாதியை எனக்கு தா, உன் பாவங்களை எனக்கு தா, உன் அக்கிரமங்களை எனக்கு தா. நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. கல்வாரி அன்பினால நிரப்பப்பட்ட ஒருத்தர் பெருமக்காரங்களா இருக்க முடியாது. கல்வாரி அன்பினால நிரப்பப்பட்ட ஒருத்தர் வைராக்கியம் பார்க்கிறவங்களா இருக்க முடியாது. கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்ட ஒருத்தர் உலக பொருளாசக்காரங்களா இருக்க முடியாது. சிலுவை அன்பினால நிரப்பப்பட்ட ஒருத்தர் உலகத்தை தலைமையில வச்சிருக்க முடியாது. கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்ட ஒருத்தர் பகைமை பாராட்ட, கசப்பு பாராட்ட முடியாது. விபச்சாரத்தில் நீ உலக முடியாது. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசை வேது. கண்களின் இச்சையில விழுக முடியாது. சினிமா அக்கிரமத்தில் விழுக முடியாது. செல்போன் அடிமைத்தனத்தில் விழுக முடியாது. நம்முடைய செல்போன் சொல்லும் நான் எப்பேற்பட்ட கிறிஸ்துவன்னு. நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் சாட்சி கொடுக்கும் என்றும், கடைசி நாளத்தில் நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது இந்த கல்லுகள் வந்து தேவனிடத்தில் சாட்சி சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கல்லுகள் மட்டுமல்ல, அந்த கல்லில் இருந்து எடுக்கப்பட்ட சிலிக்கான், அந்த சிலிக்கான் மூலமாய் செய்யப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மொபைல் கூட ஒரு நாள் வந்து சாட்சி சொல்லும் நீ யார் என்று. நாம் மனிதர்களுக்காக வாழ்பவர்கள் அல்ல. இருதயத்தின் ஒவ்வொரு நூக்கன் கார்னரிலே போய் விசாரிக்கிற ஆவியானவர் எல்லாம் அறிவார். அவர் எல்லா ஆழத்துக்குள்ளும் அவர் போக விரும்புகிறார். ஒரு தண்ணீர் அங்கே இடுக்குகளை போவது போல ஆவியானவர் வாழ்க்கையில் அனைத்து அங்கங்களிலும் போக விரும்புகிறார். கடித இருதயக்காரரை உடையவர்கள் கர்த்தரை உள்ளே அனுமதிக்காமல் நான் 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 என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார் அதை நான் உடைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒன்று, பரிசுத்தருடைய அன்பு அவர்களை தொட்டு உடைக்கும். இல்லாவிட்டால் உலகத்தில் இயற்கையாக உருவாகிற பாடுகளை அவர்களை உடைக்கும். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். ஹல்லேலூயா. கல்வாரி அன்பு நம்மை தொடுகிறது பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 3ஆம் வசனம் சொல்கிறது 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அசட்டை பண்றதுன்னு என்ன தெரியுமா? தீபக் இங்கே வார்த்தை சீக்கிரம். அசட்டை பண்றது அந்த காட்சி, இந்த காட்சி என்னை ரொம்ப ரொம்ப வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு தேவகுமாரன் தேவன் வந்து நிற்கிறாரு கூட்டம் நம்ம விசாரிக்கிறதுக்காக பிளாத்துக்கிட்ட ஆசாரி இல்லட்டெல்லாம். இந்த தேவனை, இந்த இயேசுவை அவங்க நடத்தின விதம் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு? ஓ, எதுக்காக இப்படி அவரை ஒத்துக்கணும், இதெல்லாம் ஏத்துக்கணும்னா அவர் நம்மளை நேசிக்கிறாரு, விரும்புறாரு. ஒரு பார்வையில் அற்பமா தெரிஞ்ச ஒரு கேவலமான பிறகு ஒரு நாய் கிடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எட்டி ஒரு உதவும் பாருங்க. அந்த மாதிரி அவரை பண்ணாங்க. அத்தனையும் தாங்கிட்டு வாய் பேசாமல் இருந்தார். எதற்காக தெரியுமா? ஹல்லேலூயா. என்னையும் வாழ வைக்க வந்தீரையா, என்னையும் வாழ வைக்க நீ நிந்தனை சுமந்தீரையா. உந்தனின் பாடுகளால் ஒரு நாளும் மறவேனையா. உந்தனின் பாடுகளை நான் ஒரு நாளும் மறவேன். ஒவ்வொரு முறை இந்த வயசானவங்க இல்லை வியாதியில் உச்சக்கட்டத்தில் மரணத்தின் போராட்டத்தில் இருக்கிறவங்க ஐசியூவில் வைக்கப்பட்டிருக்கும் போது நான் போய் பக்கத்தில் நின்று 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 பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, ஆனால் வாழணும் வாழணும், அவருக்காக வாழணும். கேவலமான உலகம் இது. என்னை வாழ வைக்கும்படியாக இயேசு அசட்டை பண்ணப்பட்டவர். 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். அடுத்த 3ஆவது வரி சொல்லுது பாருங்க, துக்கம் நிறைந்தவரும். துக்கம்
இரக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். எத்தனை முறை உங்களுக்கு இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து பிரசங்கம் பண்ணப்பட்டும் கூட அதை கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் உணராதவர்களாக அப்படியே அதன் முகத்தை நாம் திருப்பிக் கொண்டு அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நடிகர்களுக்கும் உலக இன்பங்களுக்கும் நம்முடைய முகத்தை ஆண்டு பார்த்து அவருடைய பாடுகளுக்கு நம்மை மறைத்துக் கொண்டோம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நாம் எண்ணாமல் போனோம். ஆனா நாம பண்றதெல்லாம் அவரை கொண்டுகிட்டே இருந்தோம். ஆனா அவர் நம்மளை நேசிச்சுட்டே இருக்கிறார். 4ஆம் வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று ஹல்லேலூயா எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. He is responsible. உங்க வாழ்க்கைக்கு யாருங்க பொறுப்பு? உங்களுடைய இப்ப வியாதிக்கு யாருங்க பொறுப்பு? உங்க மரணத்துக்கு யாருங்க பொறுப்பு? உங்க பொருளாதாரத்துக்கு யாருங்க பொறுப்பு? ஆமாங்க, எனக்கு இயேசு பொறுப்பு. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பழைய ஏற்பாட்டிலே குணமாகிறோம் என்று இருக்கிறது. பேதுரு அதை குணமானோம் என்று சொல்லுகிறார். குணமானோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நாம் என்னாகும் 8ஆம் அதிகாரத்திலும் லேவியராகும் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், ஆசாரியன் மற்றும் பாவம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்களானால் அதை நிவர்த்தியாக்கும் பொருட்டு ஒரு வெள்ளாட்டு கடாவையாவது ஆட்டுக்கடாவையாவது ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தலையின் மேல் அந்த பாவி மற்றும் ஆசாரியன் ஆட்டின் தலையின் மேல் உள்ளங்கையை வைத்து இவன் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அறிக்கையிட்டு அந்த தலையின் மேல் கைவிட்டு அங்கு பலி செலுத்தப்பட்டு அந்த ஆடு கொல்லப்பட்டு, அந்த மனுஷன் பாவி அல்ல, உன் பாவமெல்லாம் ஆட்டின் மேல் இறங்கி விட்டது, நீ பாவம் மன்னிக்கப்பட்டாய், 1 வருஷத்துக்கு உனக்கு வேலிடிட்டி, நீ நீதிமான் என்று அனுப்பி வைக்கப்படுவான். அவன் சந்தோஷமாய் போய் தன் வேலைகளை செய்துவிட்டு கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த மகிழ்ச்சியில் வாழ்வான். அதே போல இன்றைக்கும் நமக்காக ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டு அந்த ஆட்டின் மேல் உள்ளங்கை வைத்தது போல நாம் நம்முடைய நம்பிக்கையை அந்த இயேசுவாகிய ஆட்டின் மேல் வைத்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விடுதலையாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறோம். நாம் சந்தோஷமாக தேவன் என்னை மன்னித்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் 1 வருஷம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறோம். ஆனால் அன்றைய பழைய ஏற்பாட்டிலே தன் பாவங்கள் மன்னிக்கப்பட, பாவங்கள் நீங்க, வியாதிகள் நீங்க அவர்கள் வைத்தது ஒரு ஆட்டின் தலையின் மேல். ஆனால் இன்றைக்கு நாம் வைக்கப்பட்டிருப்பது ஆட்டு தலை அல்ல, ஆண்டவரின் தலையின் மேல். வெறும் ஆடு வெட்டப்படவில்லை, ஆண்டவரே வெட்டப்பட்டார். எனவே நான் மீண்டும் அவரிடத்தில் வரும்போது பாவத்தோடு அல்ல, பாவம் இல்லாமல் வரும்படியான பலத்தை அவர் தருகிறார். இதெல்லாம் எதனால் நடக்கிறது? ஒரு ஆடு வெட்டப்படும் போது பிதா அந்த ஆட்டை வெட்டுகிற சமயத்தில் தன் குமாரன் மரிக்கிறதை பிதா பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அன்றைக்கு பிதாதான் பார்த்தார், இன்னைக்கு நாமும் சேர்ந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை. அன்றைக்கு பிதா மட்டும் பார்த்து அவனை மன்னித்து அனுப்பினார். அதனால் அவன் அடுத்த வருடம் வரும்போது பாவத்தோடு வந்தான், அதே பாவங்களோடு வந்தான். இன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை, கொல்லப்பட்டதை தியானிக்கிற மக்கள், இதை ஆராதி அந்த மார்க்கண்டத்தை சாப்பிடுகிற மக்கள், இயேசுவின் பலிகளை தன்னுடைய பலியாக அவருடைய வேதனைகளை அறிந்து கொள்கிற மக்கள், அவர்களும் சேர்ந்து அதை உணர்கிறபடியினால் அடுத்த முறை வரும்போது அதே போல வருவதில்லை, பல பாவங்களை ஜெயித்தவர்களாகவே வருகிறார்கள். புரிந்து கொண்டு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு காட்டப்படாத காட்சி, அன்றைக்கு பிதா மட்டும் பார்த்த காட்சி இன்றைக்கு நானும் பார்க்கிறேன்.
இதை குறித்து கொரிந்தியர் எபேசியரில் வாசிக்கிறோம், அந்த ரகசியம் பெரிது என்று. அந்த காட்சி, நீ உண்மையான கிறிஸ்தவனா? நீ உண்மையால ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? உண்மையாலுமே நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம், இயேசு வேணும்னு முடிவு எடுத்தியா? ஒவ்வொரு நாள் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு சிலுவை புரிவேன், ஜீவனும் வைத்தே. அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, திருமை நிறைந்தே, சிறுமை அடைந்தே. அப்படியே நாம் ஆண்டவரிடத்தில் நோக்கி கண்களை மூடி நோக்கி பார்த்து, இந்த பிரசங்கங்களின் வழியாக, வார்த்தைகள் வழியாக கர்த்தரிடத்தில் என்ன பேசினார் என்பதை உணர்ந்து கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க, விசுவாசிங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, அவரை கேளுங்க, அவர் லவ் பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி. இதோ எங்கள் எல்லாருடைய இருதயமும் ஒரு நல்ல தூபமாக மண்டைக்கு ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற உலகம் வெளியே சென்று கிறிஸ்துவின் அரசாட்சி உள்ளே வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த சிந்தையிலே நாங்கள் வளர கிருபைத்தார். கிறிஸ்துவின் அன்பினால், அன்பின் கயிறுகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அதிலேயே வளர கிருபைத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அனைத்து மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் வெளிப்பட்டீர், இறங்கினீர், பேசினீர், ஆவியானவரால் நிரப்பினீர், நடத்தினீர். அனைத்து மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பலியானது உப்பினால் உப்பிடப்படுவது போல எங்களை உப்பிட்டீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைத்து மகிமை தேவன் ஒருவருக்கே செலுத்தி அப்பிரயோஜனமான ஊழிய கடமை மாத்திரமே செய்தோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த தேவ ஆவியருடைய ஐக்கிய சிநேகம் சகா சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகை பரிதம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஸோ இப்போ கடைசி